அங்கு பூர்வீகமாக வாழுகின்ற மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளுக்கு போக தடை விதிக்கின்ற மகாவலி இந்த வனவள திணைக்களம் ஒரு ஏக்கர் காட்டை கூட தங்களோட சொந்த நிலத்தை இந்த அரசாங்கமும் பழைய பாணியில் தான் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. மகாவலி எல் திட்டம் ஒரு பக்கம் இருக்க மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பு திட்டம் இங்கு கொண்டு வரப்படுகின்றதா? இதன் நோக்கம் என்ன? அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்ட தமிழர்களுக்குரிய தீர்வு திட்டங்களை தந்தார்களா? பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. அதுவும் பழைய நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றதா? இது தொடர்பாகத்தான் இன்றைய ஆயுதம் நிகழ்ச்சி விரிவடைய இருக்கின்றது. இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிபிள் ஓயா திட்டத்தில் ஒரு மிகப்பெரியதொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை நடக்க இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தது. இது பேசப்பட்டதில் இருந்தே ஒரு மிகப்பெரியதான ஒரு விமர்சனம் ஒன்று இந்த அனுர அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டில் இது சம்பந்தமான விடயங்கள் கிடப்பில் போடப்பட்டதை அடுத்து இப்போ இந்த அரசாங்கம் இதை கையில் எடுத்திருக்கிறதுன்ற நோக்கம் என்ன? முன்னைய அரசாங்கங்களை போல நாங்கள் செயல்பட மாட்டோம், இந்த இனவாதம் மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை செய்ய மாட்டோம் என்று கூறியவர்கள் மீண்டும் அந்த நடவடிக்கைகளை தான் செய்கின்றார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டில் இந்த திட்டம் வேறு சில காரணங்களுக்காக கிடப்பில் போடப்படுகின்றது. மீண்டும் இந்த அரசாங்கத்தால் கையில் எடுக்கப்படுகின்றது. 23,456 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டு இந்த நடவடிக்கை கிபிளோயா திட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இதில் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் 2,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மகாவலி எல் திட்டம் போன்றதொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இதில் பெரும்பாலும் முக்கியமாக கருதப்படுற பன்னி எல்லை பிரதேச நகரங்களாக பார்க்கின்ற பொழுது வவுனியா மற்றும் முல்லைத்தீவு, இந்த இரண்டு நகரங்கள், இந்த இரண்டு மாவட்டங்களும் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கையில் மீண்டுமே ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கான ஒரு முயற்சி தான் நடைபெறுகின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த மகாவலி எல் வலயங்கள் சம்பந்தமாக அங்கு அந்த இடத்தில் குடியேற்றப்பட்ட மக்கள், ஏற்கனவே இந்த காணிகளற்ற மக்கள் குறிப்பிட்ட இடங்களில் குடியேற்றப்படுவதாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட இதில் பெரும்பாலும் குடியேற்றப்பட்ட மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் தான். ஆகவே இந்த குடியேற்ற மக்களுக்கான இல்லை இந்த குடியேற்ற பரப்புகளுக்கான நீர் வசதியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த குறிப்பிட்ட கிபுலோயா திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது என்று தொடர்ந்தும் பலரும் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் பேசியிருந்தார். துரைராசா ரவிகரன் அவர்களும் இது சம்பந்தமான விடயங்களை மேற்கொண்டிருந்தார். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் முன்னை நாட்களில் எந்தெந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதோ, கோடபாய ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கட்டும், ரணில் அரசாங்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் இந்த ஆக்கிரமிப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று ஒவ்வொரு அரசாங்கத்திலும் கூறப்பட்டிருந்தாலும் கூட அந்த அரசாங்கம் பின்னடைவை தான் காட்டியிருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில இடங்களை விடுவித்தது, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பலாலில முக்கிய சில வீதிகளை விடுவித்திருந்தாலும் கூட அதில் சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், சில கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று விடுவித்த உடனேயே சொல்கின்றார்கள். ஆகவே இந்த காணி விடுவிப்பு என்பது ஏதோ ஒரு வகையில் பூசி முழுகிற செயல்பாடாக ஒரு பக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு விடயம் தான் இங்கே நடக்க போதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அதில் இந்த ஆக்கிரமிப்பு திட்டத்தின் சில நன்மைகளாக இங்கே குறிப்பிடப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4,372 ஏற்கனவே உள்ள விவசாயிகளுக்கும் 1,628 புதிய விவசாயிகளுக்குமான 6,000 விவசாய குடும்பங்கள் பயனடைவர். ஏற்கனவே உள்ள 700 ஹெக்டேர் வயல் நிலங்களில் 2 போகங்களுக்கான நீரை உறுதிப்படுத்துவதுடன் 1,700 ஹெக்டேர் புதிய நிலத்தில் புதிய குடியேற்றவாசிகள் குடியமர்த்தப்படுவர்.
மூன்றாவது வந்து சுகாதாரம், கல்வி மற்றும் சந்தை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தல். மற்றது உள்ளூர் வீதிகள் மற்றும் ஏனைய வீதிகளை மேம்படுத்தி அயல் நகரங்களுடன் இணைத்தல். அங்கு வாழும் மக்களுக்கான குடிதண்ணீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் வளங்கள் என்பன இந்த கிவுல் ஓயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் கிட்டத்தட்ட ஒரு கிவுல் ஓயா திட்டம் என்று இவர்கள் கொண்டு வந்தாலும் கூட ஒரு ஆக்கிரமிப்பு திட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த இவ்வளவு நன்மைகளும் இந்த கிவுல் ஓயா திட்டத்தால் இருக்கின்றது என்கின்றபடியும் அவர்களால் கூறப்பட்டுகின்றது. முன்னைய காலகட்டங்களில் இந்த மகாவலி எல் திட்டம் கொண்டு வரப்படுகின்ற பொழுதும் கூட இதே விடயம் பேசப்பட்டிருந்தது. காணியற்ற மக்களுக்கான காணி என்கிற விடயம் பேசப்படுகிறது. இருந்தாலும் கூட அதில் பெரும்பாலும் குடியேற்றப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே முன்னைய அரசாங்கங்கள் என்ன செயல்பாடுகளை செய்ததோ அதே போன்று ஒரு செயல்பாடுகளைத்தான் இந்த அரசாங்கம் செய்கிறது. முன்னைய அரசாங்கத்தில் சில விடயங்கள் கிடப்பில் போடப்பட்டு செய்வதற்கு முயற்சிக்கப்பட்ட விடயங்கள் கூட இந்த அரசாங்கத்தால் மீண்டும் கொண்டு வரப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சூழல் தான் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அண்மையில் இந்த திருமலை புத்தர் சிலை விவகாரமாக இருக்கலாம். முன்னைய காலகட்டங்களில் இந்த புத்தர் சிலை விவகாரம் சம்பந்தமான விடயத்தில் அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டு எடுக்குது. உடனடியாக இந்த புத்தர் சிலையை அகற்றணும். பிறகு அந்த அகற்றிய புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தர் சிலைக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்பதால் தான் நாங்கள் இதை கொண்டு வந்து வைத்தோம் என்கிற ஒரு விடயத்தை சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் இனவாதத்தை பேச மாட்டோம் என்று சொன்ன அவர்களே மீண்டும் ஒரு இனவாத கருத்தினை இங்கே கொண்டு வர ஒரு சூழலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதே போல் தொடர் அழுத்தங்கள் ஏனைய கட்சிகளால் இந்த அரசாங்கத்துக்கு பிரயோகிக்கப்படுகின்றதோ அல்லது பிக்குகளால் இந்த அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றதோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இங்கே எழுந்திருக்கின்றது. இதே விடயம்தான் இன்னொரு முக்கியமான விடயத்திலையும் இடம்பெறுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஸ்ஸப்பதேரர் சம்பந்தமான விடயம், இந்த திருமலை புத்த சிலை சம்பந்தமான விடயத்தில் இந்த கிஸ்ஸப்பதேரர் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை, இந்த கரையோர பாதுகாப்பு சட்டம் தாழ முன்வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் கொஞ்சம் பின்வாங்குது. இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்கின்ற விடயத்தில் கொஞ்சம் பின்வாங்குற ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்த ஆக்கிரமிப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படுவதாக இருக்கட்டும் மற்றும் முன்னைய அரசாங்கம் செய்த அந்த விடயங்களை இவர்கள் கூறுவதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கம் பழைய பல்லவியைத்தான் திரும்பியும் பாடப்போகின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இங்கே எழுந்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அண்மையில் கூறுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் அல்லது எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன சட்டம் என்று பார்த்தீங்கன்னா, பௌத்த மதம் மற்றும் ஆலயங்களை பாதுகாத்தல் கட்டளை சட்டம். இந்த ஆலயங்களை பாதுகாக்கின்ற பொழுது இந்த ஆலயங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட அந்த பொருட்கள், இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற காணி சூழல் அனைத்துமே பௌத்தத்திற்கு தான் சொந்தம், இந்த பௌத்த ஆலயத்துக்கு தான் சொந்தம், அந்த விகாரைக்கு தான் சொந்தம் என்கின்ற ஒரு நடைமுறையை இந்த அரசாங்கம் பின்பற்ற வேண்டும். யார் இங்கே வந்தாலும் பௌத்த மதத்தை பாதுகாத்தல் என்கின்ற ஒரு விடயத்திலிருந்து பின்வாங்க கூடாது என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்கிறார். ஏதோ ஒரு வகையில் போக போக இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கம் போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் காட்டிக் கொண்டிருக்கோ அல்லது தொடர் அழுத்தங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகின்றதோ என்கிற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் கூறியது போல முன்னைய காணொலிகளிலேயும் நாங்கள் கூறியிருந்தோம், இந்த ராஜபக்சர்களுடைய ஒரு தாக்கம் அல்லது ராஜபக்சர்களுடைய ஒரு செல்வாக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்குதோ. ஏனென்றா முன்னைய காலகட்டங்களில் எந்த அரசாங்கம் வந்திருந்தாலும் கூட, ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த அரசாங்கத்தில் இந்த கோட்டாபய ராஜபக்சவனுடைய ஒரு செல்வாக்கு ஒன்று இருந்தது, அவர்களுடைய தாக்கம் இந்த அரசாங்கத்தில் இருந்தது. அதே மாதிரியான ஒரு தாக்கம் தான் இப்போ இந்த அரசாங்கத்திலேயும் இருக்கின்றதோ என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா எல்லா செயல்பாடுகளையும் பார்க்கின்ற பொழுதும் கூட இந்த ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே கூறின இந்த கூற்று கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் இணைக்கி போகிற ஒரு செயல்பாடை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள், இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை முன்னின்று நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமல் ராஜபக்ச அணியினர் அல்லது பொதுஜன பெரமுனவினுடைய அணியினர். ஆகவே ஒன்று இந்த போராட்டம் இல்லது இந்த அழுத்தங்களுக்கு இவர்கள் அடிபணிந்து விட்டார்கள் அல்லது இந்த போராட்டம் அழுத்தங்கள் இவர்கள் அந்த பாதையில் பயணிக்கிறதுக்கு வழிவகுக்குதா அல்லது இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு அல்லது ஒரு தாக்கத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் சம்பந்தமான இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள்
ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தினால இவர்கள் மேலேயும் பல விமர்சனங்கள், இவர்களே இந்த பயங்கரவாத தடை சட்டங்கள் சம்பந்தமான பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். சட்டமா அதிபர் சம்பந்தமான பல விமர்சனங்களை முன்னைய காலகட்டங்களில் முன்வைத்திருந்தார்கள். இது சம்பந்தமான பல கோப்புகள் தங்களிடம் இருக்கின்றது. சில ஊழல் சம்பந்தமான கோப்புகள் தங்களிடம் இருக்கின்றது. சட்டமா அதிபர் திணைக்களம் சில கோப்புகளை மறைத்து வைத்திருக்கின்றது என்ற விமர்சனங்களை இவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆகவே முன்னைய அரசாங்கங்கள் மேலே எந்தெந்த விமர்சனங்களை இவர்கள் முன்வைத்திருந்தார்களோ அதே விமர்சனங்கள் இவர்கள் செயல்படுறதையும் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது. ஏண்டா புதிய பயங்கரவாத தடை சட்டம், புதிய பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தில் இது பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த புதிய பயங்கரவாதத்தை இவர்கள் எப்படி எதிர்க்கின்றார்கள் என்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அதே நடைமுறைகள் தான் இங்கே உள்வாங்கப்பட்டிருக்கின்றனமா? அது மட்டும் இல்லாமல் இந்த பயங்கரவாதம் என்பதற்கு எந்த ஒரு விளக்கத்தையும் எந்த ஒரு அரசாங்கமும் சரியான முறையில் முன்வைக்கல. எது பயங்கரவாதம் என்கின்ற ஒரு விளக்கம் இல்லாத காரணத்தினால தான் பலரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இப்போ விசாரணைகளின்றி உள்ளே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்கின்ற பெயரில் இது வந்திருந்தாலும் கூட தொடர்ந்துமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்துடைய நடைமுறைகள் தான் இங்கே பின்பற்றப்படுமா? அப்படி பின்பற்றப்படுமாக இருந்தால் மீண்டும் அடுத்த கேள்வியாக அமைவது அரசியல் கைதிகளுடைய விடுதலை எப்போது? இந்த ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக பெருமளவில் பேசப்பட்டிருந்தது. அநாதராக இருக்கின்ற அவருடைய குழந்தைகள் அல்லது அவருடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு அவருடைய விடுதலை அவசியம் என்று அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்படியாக தொடர் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் பழைய நிலைப்பாட்டில் செயல்படுறதுக்கான காரணம் என்ன என்கின்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. இந்த அரசாங்கம் தொடர்ந்துமே தங்களுடைய இந்த காணி முடிப்பு சம்பந்தமாக கொஞ்சம் அசம்பந்த போக்கை காட்டியிருந்தாலும் கூட, இப்போ புதிய பயங்கரவாத தடை சட்டத்தின் சம்பந்தமான அசம்பந்த போக்கை காட்டியிருந்தாலும் கூட, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே இந்த தமிழர் நிலங்களுக்கு எதிரான அல்லது தமிழர் நிலங்களை அவர்கள் தமிழர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு எதிரான விடயத்தை காட்டியிருந்தாலும் கூட இந்த ஆக்கிரமிப்பு என்ற விடயத்தில் கொஞ்சம் கை வைக்காமல் இருந்தது. இப்போ இந்த ஆக்கிரமிப்பு என்ற விடயத்தையும் கையில் எடுத்திருப்பதன் மூலமாக பழைய நிலைப்பாட்டில் செல்கிற இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் தொடர்பான விடயத்தில் என்னத்தை வெளிப்படுத்த போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இப்போ தொக்கி நிற்கின்றது.